24 கொலை நடந்திருக்கு. தமிழக அரசு பொறுப்பேற்றிருந்து 24 கொலைகள் நடந்திருக்குது. ஆனா இந்த கொலைக்கு தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 24 கொலைகளும் நடந்தது, அதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் தான் நடவடிக்கை அங்கங்க காவல்துறை எடுத்திருக்கு. சாத்தாங்குளம் மேட்டர்ல தான் ஒரு நடவடிக்கையை முதல்ல எடுக்கல எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது. அது கொடூரமான சம்பவம். அது பிரச்சனையாகி பத்திரிகையாளர்கள் வெளியில சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள். எதிர்கட்சியில திருப்பி பேசுறாங்க, எதிர்கட்சியில பெருசா எடுத்துக்கிறாங்க. இது அவங்க ஆட்சியில் நடக்கும் போதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வேறு ஆட்சி நடக்கும் போது இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க. இது அரசியலுக்காக போடுற நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. சரி, நாடகம் போடுறவங்க அப்படிதான் பேசுவாங்க சார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. எல்லா ஆட்சியிலுமே இந்த லாக்அப் டெத் ஒரு காமனான ஒரு பிரச்சனையா போகுது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் சரி, எவருடைய ஆட்சியில் நடந்தாலும் சரி, கண்டிக்கத்தக்கவை. அதை செய்த குற்றவாளிகள் தண்டனைக்குரியவர்கள். இது என்னுடைய கருத்து. சிபிஐ ஸ்டெர்லைட் விசாரிக்கிறாங்க, சாத்தங்குளமா அவங்க தான் விசாரிக்கிறாங்க. பட் ரொம்ப காலதாமதமா ஆகுது. இந்த வழக்குல விரைவா விசாரிச்சு ஏங்க, மாநில காவல்துறை விசாரிச்சா நீங்க அதுக்கு குத்தம் சொல்லுவீங்க. இப்ப சிபிஐ ஒப்படைச்ச சிபிஐ தான் இருக்கிறதுல விசாரணை பண்ணக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அதுல ஒப்படைச்சிருக்காங்க, சரியா தான் செஞ்சிருக்காங்க. சார், இவங்க அஜித்குமார் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் பட்டா கொடுத்திருக்காங்க. ஒரு 3 சென்ட் பட்டா இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது பாத்தீங்கன்னா கருவேலம் காட்டுக்குள்ள இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அது எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லணுங்களுக்காக சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லியிருக்காரு சார், சம்பந்தப்பட்ட நவீன்குமாரோட நவீன்குமார் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த இடம் பிடிக்கல, அங்க கொடுத்த எனக்கு சம்பந்தமே வேலையும் பிடிக்கல, அந்த வேலை ரொம்ப தூரத்துல இருக்குன்றாங்க. எங்க காரைக்குடி இல்லையா? காரைக்குடியில இங்க இருந்து ஒரு 85 கிலோமீட்டர் இருக்காது. மதுரை ஆவின் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான். அதுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு பரிசீலனை இல்லாம நீதிமன்றத்துல நிவாரணம் கேட்டிருக்காங்க. அந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கே 2 வாரத்துக்கு அதுக்கப்புறம் தான் நாங்க கொடுப்போம். ஏன்னா பஞ்சாப்ல இந்த பல்வீர் சிங் வழக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும் இந்த வழக்கு அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த அரசு எவ்வளவு கொடுக்க போகுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. கொடுக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு கொடுக்குன்னு எதிர்பார்க்கிறேன். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். முதலமைச்சர் மனிதாபிமானத்தோடு இதில் நடந்துக்கிட்டாரு. அதன்படி அவங்க செய்வாங்க. இந்த குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது? அரசு காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க மேல கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்.